சரியான ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, குழப்பமா இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் தப்புகளை நிறைய பண்ணுங்கள். ஏன்னா தவறுகளை செய்வதற்கு நமக்கு அளவுக்கு அதிகமான தைரியம் தேவைப்படுகிறது. சரியான விஷயத்த பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் தேவை. அதே நேரத்தில் தவறுகளை செய்வதற்கு இன்னும் அளவுக்கு அதிகமான தைரியம் தேவைப்படுகிறது. அதனால் தவறுகளை நிறைய செய்யும்போது, தவறுகளையே செய்துவிட்ட நாம் சரியான ஒரு விஷயத்த செய்கிறதுல என்ன தயக்கம்? ஈஸியாக பண்ணிடலாமே. அட தவறுகளே நம்ம செஞ்சிட்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம சரியான விஷயத்த பண்ணிடலாமே. அதில் என்ன நமக்கு தயக்கம்? ஈஸியான விஷயம் தானே. சரி என்பது அப்போ எளிதாக மாறிவிடும். தவறான விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சரி என்பது உங்களுக்கு ரொம்ப எளிதாக மாறிவிடும். அதனால் நீங்கள் யாருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா, சரியான விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க, தவறுகளையும் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி எந்தவித தைரியமும் இல்லாமல், சரியான விஷயத்துக்கு ஒரு தைரியம் தேவை, அளவுக்கு அதிகமான தைரியம் தவறுகளை செய்வதற்கு தேவை. இப்படி எந்த விதமான தைரியமும் இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள். அவங்க தான் இங்கே பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. அதனால் நீங்கள் தவறுகளை செஞ்சுக்கோங்க, தவறுகளை செய்யுங்க நிறைய. அப்போ உங்களுக்கு தவறுகளை செய்வதற்கு அளவுக்கு அதிகமான தைரியம் தேவை, அதில் ஒரு பாதுகாப்பின்மை இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தவறுகளையே செஞ்சிட்டீங்க அப்படின்னா, அப்போ சரியான விஷயத்த பண்ணுறதுல நமக்கு என்ன சிரமம் வந்துட போகுது? நம்ம ஈஸியாக அதை பண்ணிடலாமே. அதில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஒரு பாதுகாப்பு அப்போ சரியான விஷயத்த பண்ணுறது இன்னும் ஈஸியாக போயிடும். அப்போ கஷ்டமான விஷயமான அந்த தவறுகளே நம்ம செய்துட்டோமே. அப்படி இருக்கும்போது பாதுகாப்பான எளிதான ஒரு விஷயம் என்பது சரியான விஷயம். அப்போ அந்த சரியானதை நம்ம கடைபிடிப்பதில் என்ன சிரமம் இருக்க போகுது? அதை ஈஸியாக பண்ணிடலாமே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும்.